வணக்கம். இந்த கதையை கேட்கவும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேல் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். என் பெயர் அசோக். நான் கல்லூரியில் ஆசிரியராக பணி செய்து கொண்டிருக்கின்றேன். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா பஸ் ஓட்டுகின்றார். எங்கள் அம்மா வீட்டில்தான் இருக்கின்றார். என் தங்கை இப்பொழுதுதான் கல்லூரி படித்து கொண்டிருக்கின்றார். என் வாழ்க்கையும் இனிமையாகத்தான் சென்றது. சில காலங்களுக்கு முன்பு வரை எப்பொழுது கஷ்டங்கள் வரும் என்பதும் என் வாழ்க்கையில் தடுமாற்ற சூழ்நிலைகளும் இருந்தது. இப்போதுதான் எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக செல்கின்றது. நான் ஆசிரியர் பணி என்பதனால் மாணவர்களுக்கு எப்பொழுதும் முழு கவனம் செலுத்துவேன். பெண்கள் கல்லூரி என்பதனால் அதிகமாக யாரிடமும் பேசுவதில்லை. நான் உண்டு என் வேலை உண்டு என்றுதான் சென்று கொண்டிருந்தது. எங்கள் வீட்டில் எப்பொழுதெல்லாம் விடுமுறை என்றால் எங்கள் அப்பாவின் நண்பர் ஒருவர் வந்துவிட்டு செல்வார். எங்கள் அப்பாவின் நண்பன் சிறுவயது பள்ளி நண்பன். அப்பா பஸ் ஓட்டுவார். ஆனால் சண்முக மாமா பெரிய பணக்காரர். அனைத்து வசதியும் உள்ளனர். எங்களுக்கு என்ன தேவையோ அவரே செய்து விடுவார். எங்கள் பள்ளியில் படிக்கும் செலவு முதல் எங்கள் குடும்ப உதவி அனைத்துமே சண்முக மாமா தான் நடந்தது. எங்கள் அப்பாவிற்கு சொந்தக்காரங்கள் நண்பர்கள் யாரும் இல்லை. எங்கள் அம்மாவை காதல் திருமணம் செய்து கொண்டதால் அதற்கு சண்முக மாமா தான் உதவி செய்தார். அதனால் அப்பா வீட்டிலும் அம்மா வீட்டிலும் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் எங்களுக்கு எந்த உதவியும் சண்முக மாமா தான் செய்வார். இப்போது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்றால் சண்முக மாமா வந்து விடுவார். சிறுவயதிலிருந்து அப்படிதான் நான் பார்த்து வருகின்றேன். அன்று அப்பாவிற்கு உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. நாங்கள் சண்முக மாமாவிற்கு தொலைபேசி அழைப்பு கொடுத்தோம். அவர் உடனே வந்துவிட்டார். அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்தோம். டாக்டர் கூறினார், அப்பாவிற்கு கிட்னி ஒன்று ஃபெயிலியர் ஆகிவிட்டது. என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை. எவ்வளவு கேட்டாலும் டாக்டர் ஒன்றும் உறுதியாக சொல்ல முடியவில்லை. கிட்னி அமைவது மிகவும் கடினமாக இருந்தது. பணம் எப்படி ரெடி பண்ணணும் என்று கூட தெரியவில்லை. சண்முக மாமா தான் அனைத்தும் செய்தார். ஆனால் கிட்னி கிடைக்கவில்லை. டாக்டர் சொன்னார், இன்னும் 2 நாட்கள் மட்டுமே எதிர்பார்க்கலாம். இல்லை என்றால் எங்களை பற்றி எதுவும் சொல்ல முடியாது என்றார். அந்த செய்தி கேட்டதும் எங்களுக்கு மனம் உடைந்து போனது. அப்போதுதான் சண்முக மாமா தான் ஒரு யோசனை சொன்னார். என்னுடைய ஒன்றை உங்கள் அப்பாவிற்கு செலுத்துகின்றேன். அவன் எப்படி இருந்தாலும் என் நண்பன். அவன் உயிரோடு இருக்க வேண்டும் என்றார். எங்களுக்கும் அம்மாவிற்கும் கண்கள் கலங்கின. இப்படி ஒரு நல்ல மனிதர் எங்கே கிடைப்பார் என்று நினைத்தோம். அப்படியே டாக்டரிடம் ஆலோசனை செய்தோம். சண்முக மாமாவின் கிட்னி அப்பாவிற்கு பொருத்தப்பட்டது. அப்பாவும் சண்முக மாமாவும் குணமடைந்தார். எங்கள் குடும்பம் அவருக்கு நன்றி சொல்லி முடிந்தது. பின்பு அப்பா பழைய நிலைமைக்கு திரும்பி வேலைக்கு சென்றார். நானும் கல்லூரி சென்று வாழ்ந்து கொண்டிருந்தோம். சில நாட்கள் கழித்து அப்பா எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். நானும் வேண்டாம், பெண் என்றால் எனக்கு விருப்பமில்லை, தயவு செய்து என்னை கட்டாயப்படுத்த வேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் அப்பா கேட்டுக்கொள்ளவில்லை. என்னை பிடிவாதப்படுத்தினார். அம்மாவும் சேர்ந்து கொண்டதால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவர் மனம் முடிந்துவிடும் என்பதனால் நான் சம்மதித்தேன். அன்று பெண் பார்க்க நானும் என் தங்கை, அம்மா, அப்பா சென்றோம். சென்று பார்த்தபோது எனக்கு அதிர்ச்சி இருந்தது. அது சண்முக மாமாவின் வீடு. ஏன் இங்கு வந்தோம் என்று கேட்டோம். அப்பா சொன்னார், சண்முக மாமாவின் பெண்ணை தான் உனக்கு திருமணம் செய்து வைக்க நாங்கள் முடிவு செய்தோம் என்றார். நான் கோபம் அடைந்தேன். அப்பாவிடம் கேட்டேன், ஏன் இதை முன்கூட்டி சொல்லவில்லை என்று. அப்பா சொன்னார், சண்முக மாமா சிறு வயதில் முதல் நானும் சண்முக மாமாவும் வாழ்ந்திருக்கின்றோம். அவருக்கு தெரியும் எது நல்லது கெட்டது என்று. அதனால் உனக்காக அவர் உன் அப்பாவின் உயிரை காப்பாற்றினார். அவருக்கு நன்றி கடன் நான் செலுத்த வேண்டும். அதனால் அவருடைய பெண்ணை தான் நான் தேர்வு செய்தேன் என்றார். அப்படியே அங்கு நாங்கள் சென்றோம். சண்முக மாமாவின் மனைவி எங்களை அன்புடன் வரவேற்றார்கள். அப்பொழுது ஒரு பெண் காப்பி கொண்டு வந்தாள், கால் நொண்டிய நிலைமையில். அவளை பார்த்ததும் எனக்கு மனம் கலங்கியது. அவள் பெயர் கீர்த்தி, சண்முக மாமாவின் மகள். கால் இழந்த பெண்ணை என்னை திருமணம் செய்து வைக்கின்றார்களா என்று கோபம் வந்தது. ஆனால் அப்பா சொன்னார், 4 வருடங்களுக்கு முன் விபத்தில் அவள் கால் பாதிக்கப்பட்டது. அவள் நல்ல குணம் கொண்ட பெண். சண்முகம் எனக்கு உயிர் கொடுத்தவன். அவன் என் மகளை உன்னுடன் திருமணம் செய்து வைப்பது என் கடமை என்றார். அவர் சொன்னதை கேட்டதும் நான் அமைதியாகிவிட்டேன். சில நாட்கள் கழித்து திருமணம் கோலாகலமாக நடந்தது. அன்று முதலிரவு கீதா என் பக்கம் அமர்ந்து கொண்டாள்.
நான் பேசவில்லை, அவளுக்கும் ஒன்றும் சொல்லவில்லை. எனக்கு ஓய்வு வேண்டும் என்று சொல்லிவிட்டு நான் சென்று படுத்துக்கொண்டேன். எதுவும் கீதாவுடன் பேச எனக்கு விருப்பமில்லை. இந்த கல்யாணம் எனக்கு விருப்பமில்லை என்பதனால் நான் அவளிடம் எதுவும் பேசவில்லை. அவளும் சென்று படுத்துக்கொண்டாள். அடுத்த நாள் முதல் நான் வேலைக்கு சென்றேன். அவள் வீட்டை கவனித்தால் நான் அவளுடன் எதுவும் பேசவில்லை. அவள் பார்த்தாலே விலகிவிட்டேன். ஆனால் அவள் எப்பொழுதும் என்னை எதிர்பார்த்து காத்திருப்பாள். நான் தாமதமாக வந்தால் அவள் உணவு சாப்பிடாமல் காத்திருப்பாள். ஆனால் நான் தான் எப்பொழுதும் அவளை அலட்சியப்படுத்துவேன். அன்றைய நாள் என் ஆசிரிய நண்பர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். அவர்கள் கேட்டார்கள், உன் மனைவி எங்கே? நான் வெட்கத்தில் அவள் அம்மா வீட்டுக்கு போய்விட்டாள் என்று பொய் சொன்னேன். அதை கீதா உள்ளிருந்து கேட்டுவிட்டு அவள் மனம் உடைந்தது. அன்று இரவு அவள் அழுதபடி சொன்னாள், நான் நொண்டியாக இருப்பதனால் உங்களுக்கு என்னை பிடிக்கவில்லை என்று தெரியும். நான் உங்களுக்கு தொந்தரவாக இருக்க விரும்பவில்லை. காலையில் நான் வீட்டுக்கு போய் விடுவேன். நான் உங்களுக்கு விவாகரத்து கொடுக்கின்றேன். எதுவும் உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் நான் பார்த்து கொள்கிறேன். அவள் கண்ணீரை பார்த்ததும் என் மனம் இறகிவிட்டது. அவளிடம் நான் சொன்னேன், நான் உன்னை வெறுப்பது உன் காரணமில்லை. எனக்கு பெண்களை பிடிக்கவில்லை. ஏனென்றால் ஒரு பெண் என்னை ஏமாற்றினாள். அவள் பெண் லட்சுமி என்றும் மாணவியை பற்றி என் காதல் கதைகளை அவளிடம் சொன்னேன். அவள் என் கல்லூரியில் படிக்கும் மாணவி. முதலில் அவளை பார்க்கும்போதே எனக்கு பிடித்து விட்டது. சில நாட்கள் கழித்து அவளுக்கு என்னை பிடித்திருப்பது என்று தெரிய வந்தது. அவள் தன் காதலை என்னிடம் சொல்லும்போது எனக்கும் அந்த காதல் தெரிந்தது. பின்பு இருவரும் காதலித்தோம். திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தோம். சில நாட்கள் அவளுக்கு விடுமுறை கிடைத்தது. அவள் தன் சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள். அந்த 2 மாதங்கள் எனக்கு நரகமாக இருந்தது. பின்பு அவளுக்கு திருமணம் ஆகிவிட்டது என்ற செய்தி மட்டும் கிடைத்தது. இதை பற்றி நான் அவளிடம் கேட்டேன். உங்களை விட பெரிய பணக்கார பையன் எங்கள் அப்பா பார்த்து முடிவு செய்தார். நானும் அந்த வாழ்க்கைதான் எனக்கு சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைத்தேன் என்று சொன்னாள். பின்பு நான் அவளிடம் எதுவும் பேசவில்லை. அங்கிருந்து வந்து விட்டேன். அதனால்தான் சொல்கிறேன், அவள் என்னை ஏமாற்றி வேறு ஒருவனை திருமணம் செய்து கொண்டாள். அதனால்தான் நான் பெண்களிடம் மனதை மூடிக்கொண்டேன் என்றேன். கீதா அமைதியுடன் கேட்டாள். அவள் என் மனதின் வலிகளை புரிந்து கொண்டாள். 1 வருடம் கழித்து அன்றைய நாள் அப்பா சொன்னார், கீதாவை அழைத்து கோயிலுக்கு போய் என்று. நானும் அவளை அழைத்து கொண்டு சென்றேன். அங்கு சில பித்து பிடித்த பெண்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருத்தியை பார்த்தவுடன் நான் அதிர்ச்சி அடைந்தேன். அது லட்சுமி. ஆனால் அவள் குழப்பமாக இருந்தாள். கோயில் இருந்து வரும் வழியில் அவள் காணாமல் போனாள். நானும் அவளை எங்கெங்கோ தேடினேன். ஆனால் எங்கு தேடியும் அவள் கிடைக்கவில்லை. சில மாதங்கள் கழித்து கீதா தனியாக துணிக்கடை வைக்க வேண்டும் என்று சொன்னாள். அதற்கு தொகை ஒன்று கேட்டாள். நானும் கொடுத்தேன். அவள் அந்த கடையை முன்னேற்று சென்றாள். அப்படியே 6 மாதங்கள் சென்றது. அன்று கீதா கடை திறப்பு விழாவுக்கு என்னை அழைத்தாள். நானும் சென்றேன். அங்கு சென்ற பின்பு ஒரு அதிர்ச்சி. லட்சுமி நின்று கொண்டிருந்தாள். நான் எதுவும் சொல்ல முடியவில்லை. நான் கேட்கும் முன்பே அவள் சொல்ல ஆரம்பித்தாள். நீங்கள் கோயிலில் என்னை விட்டு சென்றபோது நீங்கள் ஒருத்தியை தேடி அங்கும் இங்கும் ஓடினீர்கள். அது லட்சுமிதான் என்று எனக்கு புரிந்தது. அதனால் நான் அவளை தேடி பிடித்தேன் என்றாள். பின்பு சொன்னால், நான் தான் அவளை குணப்படுத்தினேன். அவள் உண்மையில் மனநிலைமை சரியில்லாமல் இருந்தாள். அவளை நான் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று குணப்படுத்தினேன். இந்த துணிக்கடையும் அவளுக்குத்தான் என்றாள். பின்பு லட்சுமி என்னிடம் சொன்னார், என் கணவர் விபத்தில் இறந்து விட்டார். நான் பித்து பிடித்தவள் போல் ஆனேன். ஆனால் உங்கள் மனைவிதான் என்னை காப்பாற்றினார்கள். நான் செய்த துரோகம் எனக்கு தண்டனையாகிவிட்டது என்றாள். அந்த நாளிலிருந்து கீதாவை நான் முழுமையாக புரிந்து கொண்டேன். அவள் அன்பு உண்மையானது. அவள் மனசு தூய்மையானது. எங்கள் சண்முக மாமாவைப் போலவே அவளும் அடுத்தவர்கள் கஷ்டத்தை புரிந்து கொண்டு உதவி செய்கின்றாள். என்னை நன்றாக பார்த்து கொண்டாள். எனக்காக காத்திருந்தாள் என்று நன்றாக நான் புரிந்து கொண்டேன். அன்று இரவு நான் அவளுக்கு ஒரு பரிசு ஒன்று கொடுத்தேன். சிலை. ஒரு ஆண் பெண் ஒரு குழந்தையை கையில் இணைந்திருந்தார்கள். அவள் அதை பார்த்து புரிந்து கொண்டாள். நான் அவளின் மனைவியாக முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். அன்று நான் கீதாவை முத்தமிட்டேன். அவள் மென்மையாக வெட்கப்பட்டாள். அவளை நான் அணைத்து கொண்டேன். அவள் மடியில் நான் விளையாட ஆரம்பித்தேன்.
அவளுக்கு மிகவும் பிடித்து விட்டது. அவள் மல்லிகைப்பூ வாசமும், அவள் வளையின் ஓசையும், கொலுசின் ஒலியும் அனைத்தும் என் மனதை ஏதோ ஒன்று செய்தது. அவள் முனவல் சத்தமும் என்னை மென்மையாக அணைத்து கொண்ட அந்த இன்ப சூடும் என்னை அவள் பக்கம் முழுமையாக கொண்டு சென்றது. அவளை நான் அன்று முழுமையான மனைவி என்று ஏற்றுக்கொண்டேன். முழு சுகங்களையும் நான் அவளுக்கு காட்டினேன். அன்று இரவு நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கினோம். அவள் என்றுமே என் மனைவியாக நினைவுகள். சில மாதங்கள் பிறகு லட்சுமியை ஒரு நல்ல மனிதனுடன் திருமணம் செய்து வைத்தேன். அவள் சந்தோஷமாக வாழ்கின்றாள். இப்பொழுது நானும் என் மனைவியும் கீதாவும் எங்கள் குழந்தைகளுடன் சந்தோஷமாக வாழ்கின்றோம். நன்றி. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மேல் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி.